டேய், காது கேக்குதா இல்லையா? உன்கிட்டதான் பேசிக்கிட்டு இருக்கேன். கொஞ்சமாச்சும் என் மூஞ்ச பார்த்து பதில் சொல்லுடா. ஷாரும் எவனோ கிட்ட பேசிக்கிட்டு இருக்க மாதிரி தலையை குனிஞ்சுக்கிட்டு ஏதோ ஃபைல்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கேன். உன்கிட்டதான் கேக்குற மச்சான். சின்ன சண்டை ரெண்டு பேருக்குள்ள. அவ ஏன் இப்படி அழுதுட்டு போயிட்டு இருக்கா? அதுவும் ஒரு அழு அதிரு 12 மணிக்கு. என்னதான் சண்டை இருந்தாலும் இந்த அளவுக்கு பண்ணக்கூடாதுடா மச்சான். உன்கிட்டதான் கேக்குறேன், என்னடா சண்டை? ஒண்ணு இல்ல, போயிட்டு உன் வேலையை பாரு. இப்ப எனக்கு வேலை இருக்கு. அந்த வேலை தான் ரொம்ப முக்கியம். நீ போயிட்டு உன் வேலையை மட்டும் பாரு. ஓ, இந்த விஷயத்துல இருந்து அலையிடக்கூடாது அப்படிதானே? எல்லாரும் அவங்க வேலையை பார்த்தா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு தோணுது. போயிட்டு உன் வேலை என்னமோ அதை மட்டும் ஆரம்பிச்சான். சும்மா என்கிட்ட வந்து இது அதுன்னு பேசிக்கிட்டு இருக்காத. சரி, கண்ணு டென்ஷன்ல தான் உட்காந்துட்டு இருக்கேன். நீயும் என்ன படுத்தாத. அவதான் புரிஞ்சுக்காம பேசுறானா, நீயும் அதே மாதிரி பண்ணாத போடா. சின்ன சண்டன் தான்டா கேக்குறேன், அது கூட கேட்க கூடாதாடா உங்ககிட்ட நானு? உன்கிட்ட தான்டா கேக்குறேன். டேய், இப்ப என்னடா, என்ன சண்டை தெரிஞ்சுக்கணும் அதானே? அவளுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிறேன். நான் அவன் கூட போயிட்டு போதுமா? இன்னைக்கு முகூர்த்த சேலை எடுக்கிறதுக்காண்டி வர சொல்லியிருந்தா 2 மணிக்கு வரேன்னு சொல்லியிருந்தேன். போக முடியல இங்க இருக்க வேலையினால. அதை சொன்னா புரிஞ்சுக்கல அவ. அதுதான் விஷயம். இதுக்கு மேல எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு எனக்கு நேரம் இல்ல. தயவு செஞ்சு வெளியே போறியா? மச்சான், வெளியே போடா. சென்னால தானே ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க இப்போ. அந்த மண்ணாங்கட்டிலாம் ஒண்ணும் இல்ல. போயிட்டு உன் வேலை என்னமோ அதை பாரு போ. போயிட்டு தயவு செஞ்சு இருக்க பேஷண்ட் பாத்தீங்கன்னா கொஞ்சம் எனக்கு இன்னும் கொஞ்சம் ஃப்ரீ ஆகுவேன். சும்மா நின்னு பேசிக்கிட்டு இருக்கிறதுனால எதுவும் மாற போறது இல்ல. போடா மச்சான். அவதான் புரிஞ்சுக்காம பேசுறானா, நீயும் சொல்லி தொலைய வேண்டியது தானே. வேலை இருக்குன்னு சொல்லி. சேமச்சான், உனக்கா தெரியாதா? வேலை இருக்குன்னு சொன்னாதான் தெரியுமா? ஆஸ் ஏ டாக்டர் தானே இந்த ஹாஸ்பிட்டலோட நீ. ஒரு ஒரு வேலையை உனக்கு ரெக்கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணுமா? இதுவும் வேற என்ன டாக்டர்னா கூட பரவாயில்ல. சீனியர் டாக்டரா இருந்துட்டு இந்த மாதிரி பேசாத மச்சான். அக்கா ஒரு டியூட்டிய கரெக்டான பர்சன் கிட்ட குடுக்குறாங்க அப்படின்னா அந்த வேலையை ஏன்டா மச்சான் ப்ராப்பரா பண்ண மாட்டேங்கிற? உன்னாலையும். போ மச்சான், வேற எதுவும் சொல்ல விரும்பல. அப்போ ரெண்டு பேரும் என்னாலதான் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்களாடா? உன்கிட்ட தானே கேக்குறேன். ஆமாடா, உன்னாலதான் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். போதுமா? நீ உன் வேலையை கரெக்டா பார்த்தா எனக்கு இந்த நிலைமையே இல்ல. தயவு செஞ்சு போயிட்டு வேலையை பாரு போ. இதுக்கு மேல என்கிட்ட வந்து நொய்யு நொய்யும் பேசிக்கிட்டு இருக்காத மச்சான். உனக்கு என்ன வேலை சொல்லிருக்காங்களோ அதை மட்டும் கொஞ்சம் ப்ராப்பரா பாத்தினாலே எனக்கு ஃப்ரீ ஆயிருவேன். போ மச்சான். உனக்கு புரியுதா இல்லையான்னு கூட எனக்கு தெரிய மாட்டேங்குது. எனக்கு நெக்ஸ்ட் வீக் கல்யாணோட படிச்சு படிச்சு கிளிப்பிளிக்கு சொல்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஒரு ஒரு நேரமும் கொஞ்சம் கூட யோசிக்காம நான் 10 நிமிஷம் போயிட்டு வரேன், 15 நிமிஷம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு நல்லா ஓப்பி அடிக்கிற மச்சான். இப்பெல்லாம் நீ கொஞ்சம் கூட உனக்கு வேலை செய்யணும்னு தோணவும் மாட்டேங்குது. சித்தனை வாட்டி டேரக்டாவும் இன்டெரக்டாவும் நான் சொல்லி பார்த்துட்டேன். நீ கேட்கற மாதிரி இல்ல. இதுக்கு மேல என்ன பண்ண சொல்ற? என்ன பண்ண சொல்ற? அவன் என்னன்னா என்ன ஒரு சைடு டார்ச்சர் பண்றான், டைம் ஸ்பெண்ட் பண்ணுன்னு சொல்லி. நீ என்னன்னா ஒரு சைடு வேலை வேலைன்னு சொல்லிட்டு வெளியே போயிடுற. இப்ப இங்க இருக்க வேலையை யார் பாக்குறது? சொல்லு, நான் உங்ககிட்ட தான் கேட்கிறேன். இங்க இருக்க வேலையை யார் பாக்குறது? தயவு செஞ்சு உனக்கு கெஞ்சு கேட்கிறேன். உன் வேலையை முடிச்சுட்டு என்ன வேணா பண்ணிக்கோ. எங்க வேணா போய் தொலை. அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. போ. மச்சான், நீயாடா இப்படிலாம் பேசுற? சொல்ல வேண்டியதானடா. நான் வெளியே போறேன்னு சொன்ன உடனே நீ தானடா போயிட்டு வான்னு சொன்ன. சரி, வேலை எதுவும் இல்லைன்னு நினைச்சுதான்டா போனேன். சிறுக்குன்னு தெரிஞ்சு வேணும்னு விட்டுட்டு போலடா மச்சான். சேண்டா இப்படிலாம் பேசுற? சே மச்சான், லாகின் பண்ணும்போது எத்தனை பேஷண்ட் இருக்காங்க, எத்தனை பேஷண்ட் டிஸ்சார்ஜ் எல்லா ரிப்போர்ட்டும் உன் டேபிள்ல இருக்கதானே செய்யுது. அப்ப வேலை இருக்குமா இருக்காதான்னு உனக்கு தெரியாதா? யோசிக்க மாட்டியா? அது எப்படி? நீ வருவேன், 10 நிமிஷம் இருப்பேன், 10 நிமிஷம் வெளியே போயிருவேன், அப்படிதானே? உங்ககிட்ட தானே கேட்கிறேன், பதில் சொல்லு. தயவு செஞ்சு வெளியே போ மச்சான். பேசணும்னா நிறைய பேச வேண்டியது இருக்கு. பேசுடா. பேசுடான்னு சொன்னேன். எதுவா இருந்தாலும் இப்ப ஓப்பனா பேசு. உன்ன மாதிரி வெட்டியான ஒண்ணு இல்ல. அடுத்தவங்க வேலையும் சேர்த்து பார்க்க வேண்டிய நிலைமையில நான் உட்காந்துக்கிட்டு இருக்கேன். அதனால யார்கிட்டயும் வெட்டியா பேசுறதுக்கு எனக்கு நேரம் இல்ல. நீங்க கொஞ்சம் வெளியே போறீங்களா சார்? நான் அடுத்தவனாடா. ஓ, நான் வேற ஒருத்தனா ஆயிட்டேன் அப்படிதானே? நான் 3வது மனுஷன் ஆயிட்டேன் அப்படிதானே? உன்கிட்ட தானே கேக்குறேன். ஃப்ரெண்டுன்ற உரிமையில தானடா எல்லா அட்வான்டேஜும் எடுத்துக்கிட்டேன். நீ இந்த மாதிரி நினைச்சுக்கிட்டு இருப்பேன்னு நான் கொஞ்சம் கூட யோசிக்கல மச்சான். சாரிடா மச்சான், தெரியாம நினைச்சிட்டேன். தெரியாம பண்ணிட்டேன். இதுக்கு மேல இந்த மாதிரி ரிப்பீட் ஆகாது. ரொம்ப சந்தோஷம். போ, போய் வேலையை பாரு. ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல ஃப்ரீயா ஃப்ரீயாங்க. ஓகே ஓகே. ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல அவ்வளவுதான் அவ்வளவுதான் முடிஞ்சிட்டு எக்ஸாமினேஷன் பண்ணியாச்சு சரிங்களா? ஒண்ணு இல்ல. ஓகே. வலிக்குது, ரொம்ப பெயினா இருக்கு, என்னால முடியல சுத்தமா. இதுக்கு மேல என்னால தாங்க முடியாது. ப்ளீஸ், இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? இன்னும் நேரம் ஆகுமா? மணி 4 மணில இருந்து இதே மாதிரிதான் வலிச்சுக்கிட்டே இருக்கு விட்டு விட்டு. என்னால முடியல, நடக்க கூட முடியல, எனக்கு வலிக்குது. வலிக்கதான் செய்யுங்க, வலி இல்லாம எப்படி குழந்தை வரும் சொல்லுங்க? எல்லாம் தெரிஞ்சுதானே பிளான் பண்ணீங்க. அதுவும் இல்லாம இப்போதைக்கு இருக்கிறது நார்மலான பெயின் தான். இதை விட கொஞ்சம் இன்னும் இன்க்ரீஸ் ஆக தான் செய்யும் இனிமே. ஓகேங்களா? நீங்க கொஞ்சம் நல்லா வாக் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு நார்மல் டெலிவரிக்கு தான் ட்ரை பண்ணுவோம். ஆக்சுவலா உங்களுக்கு வந்து நல்லா 3 ஃபிங்கர் அளவுக்கு ஓப்பன் ஆயிருக்கு யூட்ரஸ். ஸோ
இன்ஜெக்ஷன் வந்து நம்ம கொடுத்துக்கிட்டே இருப்போம் பெயின் வரதுக்காண்டி. நீங்கள் அந்த பெயின் வரும்போது இன்ஜெக்ஷன் மட்டும் ஏறும்போது தான் படுத்துக்கிட்டு இருக்கணும், ரெஸ்ட் எடுக்கணும். மற்ற டைமில் நீங்கள் வாக் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். சிஸ்டர் உங்களை மானிட்டர் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபேமிலி கிட்ட ஒருத்தர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுங்க, ஓகேங்களா? கொஞ்ச நேரம் வேணா அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட வந்து பேச சொல்லுங்க. வந்து அவங்களுக்கு கொஞ்சம் ப்ரெஷர் இல்லாமல் கொஞ்சம் ரிலீஃபாக ஃபீல் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா உங்கள் ஃபேமிலி ரிலேட்டிவ் யாராச்சும் கூட இருந்து பேசிக்கிட்டே இருக்க சொல்லுங்க, கொஞ்சம் அவங்களுக்கு பெட்டராக இருக்கும். நீங்கள் வந்து மேம் இன்ஜெக்ட் பண்ண அந்த பெயின் இன்ஜெக்ஷன் இருக்கு இல்லையா, அதை இன்டியூஸ் பண்ணிக்கிட்டே இருங்க கொஞ்சம் கொஞ்சமாக. மேம் அலோகேட் பண்ணியிருக்க எம்எல்ஏ கொடுங்க, இன்க்ரீஸ் பண்ண வேண்டாம். ஒரு 2 to 3 ஹவர்ஸ்க்கு அப்புறம் நான் வந்து செக் பண்ணுறேன், அதுக்கப்புறமா வேணா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே டாக்டர். சாப்பிட்டாங்களா? சாப்பிட்டீங்களா நீங்கள்? இல்ல சாப்பிடல. ஓகே, அவங்க ரிலேட்டிவ் கிட்ட சொல்லிடுங்க சாப்பிட்றதுக்கு ஏதாச்சும் சாப்பாடு கொடுத்துட்டு ஒரு 1 o'clock வரைக்கும் சின்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். 1 o'clock மேலே எதுவுமே தர வேண்டாம், வெறும் லிக்விட் ஐட்டம் மட்டும் கொடுக்க சொல்லுங்க. லைக் டீ காஃபி அந்த மாதிரி. ஜூஸ்லாம் இப்போதைக்கு எதுவுமே கன்சியூம் பண்ண வேண்டாம் உங்களுக்கு, ஓகேங்களா? டீ காஃபி மட்டுமே கொடுக்க சொல்லுங்க, அதுவே அவங்களுக்கு பெட்டராக ஃபீல் ஆகும். வாட்டர் வேணா அவங்களை அதிகமாக குடிக்க சொல்லுங்க, வேற எதுவுமே இல்லை. அவங்க ரிலேட்டிவ் கிட்ட நான் பேசணும், உங்க ரிலேட்டிவ் மட்டும் கொஞ்சம் கூட்டிட்டு வாங்க சிஸ்டர். ஓகே டாக்டர். 1 o'clock அவ்வளோ நேரம் ஆகுமா குழந்தை வர்றதுக்கு? அப்ப என் வலி மட்டும் முன்னாடியே வருது. பேக் பெயின் அதிகமா இருக்கு, இடுப்பு கீழே வலிச்சுக்கிட்டே இருக்கு, ரொம்ப வலிக்குது. பயப்படாதீங்க, அதுக்கு முன்னாடி வந்தாலும் வரலாம் உங்க குழந்தை, சரிங்களா? நீங்க பயப்படாதீங்க, முடிஞ்ச அளவுக்கு நாங்க ட்ரை பண்றோம் இல்லையா? இந்த குளுக்கோஸ் மட்டும் ஏறி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க சாப்பிட்டுட்டு ரூம்ல வாக் பண்ணுங்க. சிஸ்டர் வந்து உங்ககிட்ட கூப்பிடுவாங்க, அப்ப வந்து மறுபடியும் ட்ரிப்ஸ் போட்டுக்கிட்டு மறுபடியும் வாக் பண்ணுங்க, ஓகேங்களா? வாக் பண்ணாம உட்காந்துக்கிட்டே இருக்கக்கூடாது, அப்பதான் பேபி சீக்கிரமா வருவாங்க. நீங்க எவ்வளவு நல்லா வாக் பண்றீங்களோ அதே மாதிரி எந்த அளவுக்கு எக்ஸசைஸ் பண்றீங்களோ இந்த டைம்ல, அப்போ உங்க டெலிவரி பெயின் அந்த அளவுக்கு அதிகமா இருக்காது, உங்களுக்கு ஈஸியா இருக்கும், ஓகேங்களா? சிஸ்டர் ஒரு 3 to 4 எக்ஸசைஸ் சொல்லி தருவாங்க, அதை ஃபாலோ பண்ணுங்க உங்க ஹஸ்பண்டோட ஹெல்ப்போட, ஓகே? பயப்படாதீங்க, நாங்க தான் இத்தனை பேர் இருக்கோம்ல, அந்த அளவுக்கு கஷ்டமாலாம் இருக்காது, எல்லாமே ஈஸி தான், ஓகேங்களா? பயப்படாதீங்க. சிஸ்டர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு, அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. டாக்டர் என்னாச்சு? ரகு ரேஷ்மா யாருமே இல்லையா? அவங்க யாருமே நீங்க அலோ பண்ண மாட்டீங்களா? உங்க கேஸை நான் தான் ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஸோ நான் தான் ஹேண்டில் பண்ணுவேன். அவங்க உங்களுக்கு பார்த்து பேசணும்னா வர சொல்றேன், சரிங்களா? பேசுங்க, ஓகே? அதுவும் இல்லாமல் இது பிரசவ வார்டுன்றதுனால ரகு டாக்டர்லாம் வர மாட்டாரு, ரேஷ்மா மேம் வேணா அலோ பண்றேன். ரகு சார் உங்களுக்கு பேசணும் அப்படின்ற பட்சத்துல ஒரு 5 minutes வேணா வந்து பேசிட்டு போக சொல்றேன். அவர்லாம் உங்க கூட இருக்க மாட்டாரு, ரேஷ்மா மேமே இருக்க மாட்டாங்க, நான் தான் உங்களை ஃபுல்லாவே ஹேண்டில் பண்றேன். உங்களுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் அதுல? இல்லைல்ல? ப்ராப்ளம்ல இல்லை டாக்டர், கேட்டேன். அவங்களும் இந்த ஹாஸ்பிட்டல்ல தானே இருக்காங்க, வரவே இல்லைல்ல, அதான் கேட்டேன். எனக்கு வலி வந்துட்டுன்னு உங்களுக்கு தெரியாதா? ரகுக்கு தெரிஞ்ச வந்திருப்பாங்கல்ல, ரேஷ்மாக்கும் தெரிஞ்ச வந்திருப்பா, அதான் கேட்டேன் டாக்டர், வேற எதுவும் இல்லை. நீங்க இதை தப்பு எடுத்துக்காதீங்க, சாரி. வலிக்குது டாக்டர், ஏதாச்சும் பண்ண முடியுமா? ரொம்ப வலிக்குது. பேபி மூமெண்ட்ஸ் இருக்கும் போது வலி இருந்துகிட்டே தான் இருக்கும், சரியா? பயப்படாத, சரியாயிடும். வலிக்குது. சரி, ஓகே. உங்க ஹஸ்பண்ட் வருவாரு, அவர் கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருப்பாரு, சரிங்களா? ட்ரிப்ஸ் ஏற வரைக்கும் அவர் வந்து பேசிட்டு போனதுக்கு அப்புறமா ட்ரிப்ஸ் ஏறி முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க போய் சாப்பிட்டுட்டு மறுபடியும் சிஸ்டர் வந்து கூப்பிடுவாங்க, அப்ப வந்து மறுபடியும் ட்ரிப்ஸ் போட்டுட்டு நல்லா வாக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். என்னால முடியல, என்னால நடக்க முடியல, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. ஒன்றும் இல்லை, பயப்படாதீங்க, சரியாயிடும். அம்மா, ஏமா இந்த நேரத்துல நீ என் கூட இல்ல? எங்க அம்மா போனேன்? என்னை விட உனக்கு பாட்டி தான் முக்கியமா? வலிக்குதுமா அம்மா, அம்மா, அம்மா. ஷிப் எப்படி இருக்கா? ஓகே தானே? நல்லா தானே இருக்கான்? நார்மலா இருக்கா தானே? ஏன் இவ்வளவு நேரம் கத்திக்கிட்டே இருக்கான்? ரொம்ப வலிக்குதா? ரொம்ப வலிக்குதாமா? சின்ன சார், இந்த மாதிரி நேரத்துல நீங்க தான் அவங்களுக்கு தைரியம் சொல்லணும், உங்களுக்கே வேற யாராச்சும் தைரியம் சொல்லணும் போலயே. ஐயா முத்துமாரி, கொஞ்சம் பதட்டப்படாம இரியா. இப்போ பிரியாக்கு எப்படிமா இருக்கு? பரவாயில்லையா? இல்லை என்ன நிலமை? நார்மலாக குழந்தை பிறந்துருமா சுகப்பிரசவத்தில்? சென்னை ஏது ஏதாச்சும் சொல்லுவீங்களாம்மா? உங்க அப்பா ஷிப்பையும் போல ஷிப்பும் போன் எடுக்க மாட்டேங்கிறாரு. நீ ஒன்றும் கவலைப்படாத, நீ என்ன தப்பா எடுத்துக்காத, சரியா? எனக்கு அப்பா உங்க அப்பா கூட சண்டை போடுறது பிடிக்கும், அதனாலதான் நான் கோவப்பட்டு உங்க அப்பா கிட்ட பேசுவேனே தவிர மற்றபடி வேற எதுவும் இல்லை. ஆனா நம்ம அப்பா உன் மேல ரொம்ப பசமா இருப்பாரு. அவரு நம்ம அப்பான்னு சொன்னதுக்கு காரணம் உனக்கு மட்டும் அப்பா இல்ல, எனக்கும் அப்பா மாதிரி தான். அந்த அளவுக்கு என் மேல ரொம்ப அக்கறையாவும் பாசமா இருந்துப்பாரு. சின்ன போன் பண்ணாதான் எடுக்க மாட்டாரு கடைசியா, அதுதான் கொஞ்சம் கோவம் வருமே, மற்றபடி எதுவும் இல்லை. மற்றபடி உங்க அப்பா நல்லவர் தான், சரியா? சின்னதா நம்ம வர்றதுக்கு முன்னாடி அப்பா இப்படி நம்மள ட்ரீட் பண்றாரு, அவாய்ட் பண்றாருன்னா நீ நினைக்காத, வருத்தப்படாத, சரியா? என் செல்லம், பாத்தியா பாத்தியா சொல்லி வாய முடியல, அதுக்குள்ள உங்க அப்பா போன் பண்றாரு. அக்கறை
அக்கறைலாம் இல்லாமலாம் இருக்காது. சின்ன கொஞ்சம் வேலையா இருப்பாரு, அவ்வளவுதான். அம்மாக்கு அப்பப்ப அப்பா மேல கோவம் வரும் போன் எடுக்கலன்னு சொல்லி. ஆனா அப்பா சமாதானப்படுத்திடுவாரு. அதை நினைச்சு நீ கவலைப்படாத, உன்னெல்லாம் உங்க அப்பா நல்லா தான் பாத்துப்பாரு. ஓகே. ஹலோ அனு. சொல்லுங்க. கிளம்பிட்டீங்களா? நீங்க கிளம்ப சொன்னீங்கல்ல, நான் கிளம்பிட்டேன் ரகு. வர்றதுக்கு நேரம் ஆகுமா இல்ல வந்துட்டு இருக்கீங்களா? நீங்க வந்துட்டு தானே இருக்கீங்க, எனக்கு தெரியும். நான் கிளம்பி ரெடியா தான் இருக்கேன். கீழே வந்து வெயிட் பண்ணுவா ரகு. வீடெல்லாம் லாக் பண்ணிட்டேன். எனக்கு வெளியே வாங்கி கொடுங்க, நான் எதுவும் சமைக்கல. சீக்கிரமா கிளம்பணுன்றதுனால குளிச்சுட்டு கிளம்பிட்டு ரெடியா உட்காந்துட்டேன். எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஃபர்ஸ்ட் நம்ம ஹாஸ்பிட்டல் போயிட்டு செக் பண்ணிட்டு ஹாஸ்பிட்டல்ல கன்ஃபார்ம் ஆயிட்டதுக்கு அப்புறமா நம்ம ஸ்வீட் செஞ்சு வீட்டுல சாப்பிடுவோம். இன்னைக்கு உடனே போய் செக் பண்ணணும் ரகு. சீக்கிரம் வாங்க, அதுக்குதான் கால் பண்ணேன். சரி ரகு. ஏய் ஒரு நிமிஷம். நான் சொல்றத கொஞ்சம் கேளு. அது வந்து நான் இன்னும் ஹாஸ்பிட்டல்ல இருந்து கிளம்பவே இல்லை. ஹாஸ்பிட்டல்ல கொஞ்சம் வேலை கரெக்டா இருக்கிறதுனால அதுக்கே வர முடியாது. உன்னை பிக்கப் பண்ண வரல நானு. நான் வேணா கேப் ஏதாச்சும் புக் பண்றேன். நீ கேப்ல வந்துடுறியா? ஆ இப்போதைக்கு என்னால வந்து கூட்டிட்டு வர முடியாது. ரொம்ப வேலைன்றதுனால என்னால வர முடியல. அனு அனு லைன்ல இருக்கியா? லைன்ல தான் இருக்கேன். ஏன் ஒரு மாதிரி பேசுறீங்க? ஏதாச்சும் பிரச்சனையா? எதனா பிரச்சனையாங்க? உடம்பு எதனா சரியில்லையா? அதான் ஹாஸ்பிட்டல்லே இருக்கீங்களா? இல்லைன்னா பரவாயில்ல, நம்ம இன்னொரு நாள் போய் செக் பண்ணிக்கலாம். எனக்கு உங்க கூட வந்து செக் பண்ணணும்னு ஆசை, அவ்வளோதான். நீங்க கிளம்பி வீட்டுக்கு வந்துருங்க. உடம்பு சரியில்லைன்னா வீட்டுல பாத்துக்கலாம், பிரச்சனை இல்லை. நம்ம இன்னொரு நாள் போய் பாத்துக்கலாம் ரகு. என்னாச்சு ரகு? வாய்ஸ்ல ஒரு மாதிரி இருக்கு, உங்ககிட்ட தான் கேக்குறேன். லூசு, அதெல்லாம் எதுவும் இல்ல. நான் நல்லா தான் இருக்கேன். வேலை அதிகமா இருக்குடி, அதான். நீ இங்க ஹாஸ்பிட்டல் கிளம்பி வந்துரு. 2 பேரும் ஒன்னாவே செக் பண்ணுவோம், சரியா? லவ் யூ. அப்படியா? சரி சரி. நான் கூட என்னவோ நினைச்சிட்டேன், உடம்பு தான் சரியில்லையோ உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. உடம்புல நல்லா இருக்கு தானே? சரி பரவாயில்ல, நானே கிளம்பி வந்துடுறேன், பிரச்சனை இல்லை. நான் வேணா முத்துமணிக்கு ஃபோன் பண்ணி அவரை கூட்டிட்டு வர சொல்லவா? ஓகே தானே உங்களுக்கு? வேண்டாம், அவர்லாம் வேண்டாம். சரி ரகு, கோவமா இருக்கீங்களா அவர் மேல? கோவம்லாம் இல்ல லூசி. இங்க பிரியாவை அட்மிட் பண்ணி வச்சிருக்காங்களா ஆல்ரெடி. இந்த நேரத்துல ஒண்ணு அங்க வந்து கூட்டிட்டு வந்துட்டு அவங்களுக்கு சிரமம் தானே. சின்னதான் நீ ஃபோன் பண்ண உடனே வருவாருதான், இல்லைன்னு சொல்லல. பட் இருந்தாலும் இந்த மாதிரி நேரத்துல பிரியா கூட அவர் இருந்தாருன்னா பிரியாக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும். அதனாலதான் சொல்றேன். அவருக்கும் கொஞ்சம் பதட்டமா இருக்கும்ல இந்த மாதிரி நேரத்துல. அவர் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறது தான் நல்லது. நான் உனக்கு கேப் புக் பண்றேன், சரியா? நீ அந்த கேப்ல வந்துரு. கார் வந்து ரேஷ்மா எடுத்துட்டு போயிட்டான். அவ நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு அப்படியே போயிட்டான், இன்னும் வரல ஹாஸ்பிட்டலுக்கு. ஸோ டிரைவரையும் அனுப்ப முடியாது. அதனால நான் கேப் புக் பண்ணிடுறேன். கேப் டிரைவர் கிட்ட தெளிவா சொல்லு, இந்த மாதிரி நான் பிரெக்னெண்டா இருக்கேன், நீங்க பார்த்து வண்டி ஓட்டுங்க, ஸ்லோவா வண்டி ஓட்டுங்கன்னு சொல்லு, ஓகேவா? ஆனா நம்ம தான் இன்னும் செக் பண்ணவே இல்லையே, அதுக்குள்ள நீங்களா பிரெக்னெண்டா இருக்கன்னு சொல்றீங்க? சரி லூசி, இன்னும் செக் பண்ணல, இருந்தாலும் நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும்ல, அதனால சொல்றேன். பார்த்து கேர்ஃபுல்லா வா. வண்டியில பார்த்து பொறுமையா ஓட்ட சொல்லணும், சரியா? இல்லைன்னா நீ கேப் ஏறிட்டதுக்கு அப்புறம் போன் கூட நான் சொல்றேன். சாப்பாடு இங்க வா, நான் கேண்டீன்ல ஏதாச்சும் சாப்பிட்டு அரேஞ்ச் பண்றேன், ஓகேவா? சரி. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ரொம்ப வேலையா இருக்கீங்களா? ஏன் லூசி? இல்ல, கேப் வர வரைக்கும் கொஞ்ச நேரம் பேசலாமே நினைச்சேன். வேலையா இருக்கீங்கன்னா ஓகே, போன் வச்சிடுறேன். வேலையை பாருங்க, நேர்ல வந்து பேசுறேன். இல்ல ஃபைல் தான் பாத்துக்கிட்டு இருந்தேன். இன்னும் ஓபி பேஷண்ட் வரல. 10 மணிக்கு மேலதானே ஓபி பேஷண்ட்ல வருவாங்க, அதனால பிரச்சனை இல்ல. மணி 8 தானே ஆகுது. நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? சாப்பாடு கூட செய்யலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். தூங்கிட்டியா? டயர்டா இருக்கா உனக்கு? வாமிட் சென்சேஷன் எதுனா இருக்கா என்ன? வாமிட் எடுத்தியாடி? அதெல்லாம் ஒண்ணும் எடுக்கல. நானே நம்ம பாப்பா கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். பாப்பா கிட்ட பேசிட்டு இருந்தியா? புரியல. வயித்துல இருக்க பாப்பா கிட்ட போன் எடுக்கல, அதான். உங்க அப்பா மேல கோவப்படாத, உங்க அப்பா இப்பதான் அப்படி இப்படி பண்ணுவாரு அடிக்கடிக்கு. ஆனாலும் உங்க அப்பா நம்ம 2 பேர் மேல ரொம்ப பாசமா இருப்பாரு. அவரு எனக்கும் அப்பா மாதிரி தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். என் குழந்தைகிட்ட பேசணும்ல, பேசினாதானே தெரியும், அதனாலதான் பேசிக்கிட்டு இருந்தேன். லூசி, குழந்தைக்கெல்லாம் 4 months 5 monthsக்கு மேலதான் நீ பேசுறதெல்லாம் கேட்கும், சரியா? அதுவும் இல்லாம வீணா கற்பனை வளர்த்துக்காதானோ. ஷேர் ஆகும் இப்படி திடீர்னு சொல்றீங்க. அப்ப நான் பிரெக்னெண்டா இருக்க மாட்டேன்னு சொல்றீங்களா? நான் உங்ககிட்ட அப்புறமா பேசுறேன், நீங்க போனை வைங்க. நான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு அதுக்கப்புறமா உங்ககிட்ட பேசிக்கிறேன். நீங்க போனை கட் பண்ணிட்டு போங்க. போனை வைங்க ரகு, நீங்க கட் பண்ணுங்க. நீ கட் பண்ண? நீங்க தானே போன் பண்ணீங்க, நீங்களே கட் பண்ணிட்டு போங்க. இல்லையே, நான் போன் பண்ணலையே, நீ தான் போன் பண்ண. அப்ப நீ தான் கட் பண்ணணும், நீ சொல்றபடி பார்த்தா. போன் கட் பண்ணு. ரகு, நீங்க போனை வச்சிருங்க, இல்லைன்னா அழுத வம்பத்துக்கோங்க. லூசு லூசு பைத்தியம்,
குட்டச்சி இங்க பாரு, அடி வாங்குவ சொல்லிட்டேன். அனு வியாடாதடி செல்லம். உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்க? நீ பிரெக்னென்ட் ஆக மாட்டே அப்படின்னு சொல்லலடி. இப்போ வீணா ஆசையை கற்பனை வளர்த்துக்கிட்டேன்னு வச்சுக்கேன். இன் கேஸ் அது கன்ஃபார்ம் ஆனா ஓகே, நம்மளுக்கு ரொம்ப ஹாப்பி, ரொம்ப சந்தோஷம். கன்ஃபார்ம் ஆகாததுக்கும் வாய்ப்பு இருக்கலானோ. நம்ம வீணா ரொம்ப கற்பனை பண்ணிக்கிட்டோம்னு வச்சுக்கேன், அதுக்கப்புறமா நம்மளுக்கு தான் கஷ்டம். அதுல இருந்து மீண்டு வர முடியாதானோ. நான் எத்தனையோ கேஸ் பார்த்துருக்கேன் இந்த மாதிரி. ரொம்ப ஆசையா குழந்தை இருக்குன்னு வந்துட்டு குழந்தை இல்லாம போகும்போது அவங்களோட ஃபேஸ்ல இருக்க ரியாக்ஷனா இருக்கட்டும், அவங்க அங்க இருந்து எவ்வளவு சஃபர் ஆகி போவாங்கன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் சொல்றேன். நான் ஒன்றும் நம்மளுக்கு குழந்தை பிறக்காதுன்னு சொல்லலடி. கண்டிப்பா நம்ம குழந்தை பிறக்கும். இப்போ 5 நாள் தானே தள்ளி போயிருக்கு. என்ன கேட்டா செக் பண்ண வேண்டாம் தான் சொல்லுவேன். நீ ரொம்ப ஆசையா இருக்குன்றதுனால சரி ஓகே அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். குறைஞ்சது 45 days ஆகணும் இல்லையா? இப்ப என்ன, அது 30, இது 35 அப்படிதானே ஆகுது. இன்னும் ஒரு 10 days கூட போகட்டும்னு என்ன கேட்டா சொல்லுவேன். சரியா? பிராக்டிக்கலா பார்த்தா அதான் உண்மை. நம்ம வீணா கற்பனை பண்ணிக்க வேண்டாம். குழந்தை வருதா ஹாப்பி, டபுள் மடங்கு ஹாப்பி, ட்ரிபிள் மடங்கு ஹாப்பி. குழந்தை இல்லையா, அதையும் நம்ம நார்மலா அட்ஜஸ்ட் பண்ணி ஏத்துக்கணும். நீ படிச்ச பொண்ணு தானே, உனக்கு சொல்றது புரியுது இல்ல? புரியுது. போன வைங்க. சாரிடி, ஃபேனுக்குன்னு அப்படி சொல்லல. நீங்க ஒன்னும் எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்ல. நீங்க போனை வச்சுட்டு போங்க. நீங்க கேப் புக் பண்ணிட்டீங்கல்ல, நான் கேப் வந்ததுக்கு அப்புறம் நானே வந்துக்கிறேன். நானே வந்துட்டு செக் பண்ணிட்டு கன்ஃபார்மா இருந்தா உங்களை வந்து பாக்குறேன். இல்ல அப்படின்னா நீங்க சொன்ன மாதிரி நான் உள்ள எடுத்துக்கிட்டு அங்க இருந்து நான் வீட்டுக்கு போயிடுறேன். அவ்வளவுதான். நீங்க சொல்றது உண்மைதான். இதுல கோவப்படுறதுக்கு என்ன இருக்கு? நீங்க சொன்ன மாதிரி இது கன்ஃபார்மான 100% சொல்ல முடியாதுல்ல, நம்மளுடைய கற்பனை தானே. பரவாயில்ல, இருக்கட்டும். நான் போனை வைக்கிறேன் ரகு. பை. அனு, இப்படி போனை வச்சா எனக்கு கஷ்டமா இருக்கும் அனு. ப்ளீஸ். சாரி. சரி ஓகே, எது வந்தாலும் ஹாஸ்பிட்டலுக்கு வா, பாத்துக்கலாம். சரியா? ஓகேன்னு சொல்லு. லவ் யூ. அனு, உன்கிட்ட தான் கேக்குறேன். லவ் யூ. எனக்கு ஒண்ணும் வேண்டாம். ஏன்? சேனா வேண்டாம். அதான் ஏன்? இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். அப்ப நீங்க மட்டும் சொன்னீங்க, சொல்லும் போது நான் பிரெக்னெண்டா இருக்கேன், அதனால வண்டியை பொறுமையா ஓட்டுங்க அப்படின்னு சொல்லி கேப் டிரைவர் கிட்ட சொல்லல நீங்க. அப்ப நீங்க மட்டும் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, நான் மட்டும் நினைக்க கூடாது, அப்படிதானே? லூசு, நீ பிரெக்னெண்டா இருக்கும் போதும் சரி, இல்லாத போதும் சரி, நான் வண்டியை நீ இருக்கும் போது பொறுமையா தான் ஓட்டுவேன். கேப் டிரைவர் கிட்ட நீ பிரெக்னெண்டா இருக்குன்னு சொன்னார்னா அவரு கொஞ்சம் வண்டியை ஸ்லோவா ஓட்டுவாரு, அதனால சொல்ல சொன்னேன். மத்தபடி வேற எதுவும் இல்ல. அதுக்கப்புறமா இப்ப கேட்ட கேள்விக்கு பதில் என்ன தெரியுமா? நான் அப்படி சொல்றேன், ஆசையை வளர்த்துக்கிட்டாலும் நான் அதை ரொம்ப பெருசா ரியாக்ட் பண்ண மாட்டேன். ஆனா நீ அப்படி இல்ல, அதுக்குள்ள ரொம்ப டிராமாவை கிரியேட் பண்ணுவான்னு உனக்கு தெரியாது. சாப்பிட மாட்ட, அப்படியே படுத்துக்கிட்டே இருப்ப, அழுதுகிட்டே இருப்ப. 2 monthsக்கு முன்னாடி என்னென்ன பண்ணியோ எல்லாத்தையும் இப்ப கண்டினியூ பண்ணுவ, ரிப்பீட். அதனால அது திரும்பி அந்த டிராமால ஹேண்டில் பண்ண முடியாது அனு. அதனாலதான் சொல்றேன், புரிஞ்சுக்கோ. நீ படிச்ச பொண்ணுன்றதுனாலதான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீ குழந்தை மாதிரி ரியாக்ட் பண்ணாத. முதல்ல நீ ஹாஸ்பிட்டலுக்கு வா, இங்க வந்து செக் பண்ணிட்டதுக்கு அப்புறம் எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம். சரியா? லவ் யூ. உன்கிட்ட தான் சொல்றேன், கேக்குதா இல்லையா? கேக்குது. கேட்டுட்டு வாங்கிக்கிட்டு அப்படியே இருந்தா எப்படி? திருப்பி எப்ப தருவ? எல்லாத்தையும் வாங்கிக்கிறிய தவிர திருப்பி தர மாட்டேங்கிற. இப்ப நான் ஒன்னும் உங்ககிட்ட ஜாலியா பேசுற மூட்லாம் இல்ல. நீங்க போனை வச்சுட்டு போங்க. சரிடி, சாரி. இப்போ பேசுவியா மாட்டியா? கேப் வந்துட்டு நினைக்கிறேன், நான் வண்டி ஏறி வரேன். சரி, பாத்து வா. லவ் யூ. லவ் யூ. என்ன சொன்ன? ஒன்னும் சொல்லல, போனை வைங்கன்னு சொன்னேன். ஓ அப்படி. சரிங்க மேடம், போனை வைக்கிறேன், பார்த்து வந்து சேருங்க. பாய். வணக்கம் சொன்னாங்களே, உங்க எல்லார்கிட்டயும் கொஞ்சம் பேசணும்னு நினைச்சேன். அதுக்காண்டி தான் இந்த வாய்ஸ் ஓவர். நேற்று போட்டிருந்த வாய்ஸ் ஓவர்ல நிறைய பேர் புரிஞ்சுக்கிட்டீங்க என்ன ப்ராப்ளம் என்னன்னு சொல்லிட்டு. ஆனா ஒரு சிலவங்க புரிஞ்சுக்காம கமெண்ட் பண்ணிருந்தீங்க, அவங்களுக்கான ரிப்ளை தான் இது. ஆக்சுவலா என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, சீன் போடுறேன்னு சொன்னதை வந்து என்னன்னு மென்ஷன் பண்ணிக்கிட்டாங்கன்னா, அவங்க தாட்சாயினி கேரக்டரை வந்து நான் வந்து நெகட்டிவா ஷேட்ல காட்டுறேன் அப்படின்றதுனால வந்து பாத்தீங்கன்னா அப்படி சொல்லியிருப்பாங்க. நீங்க வந்து ஒரு ஸ்டோரியை ஒழுங்கா கொண்டு போங்க அப்படின்னாங்க. நான் அதை மென்ஷன் பண்ணவே இல்லை. சீன் போடுறேன் அப்படின்னு அவங்க எதை சொல்லியிருந்தாங்கன்னா, என்னோட வீடியோல ரகு ஒரு வாய்ஸ் ஓவர் பேசியிருப்பாங்க. அதுல வந்து என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு இந்த மாதிரி வேலை இருக்கு, சோ என்னால முடிஞ்ச அளவுக்கு ஒரு வீடியோ தான் போடுவேன், அப்படி இல்லாத பட்சத்துல எனக்கு வேலை எல்லாம் இல்லைன்னா 2 வீடியோ நான் கண்டிப்பா போட்டுருவேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதுக்குதான் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீ ரொம்ப சீன் போடாத, நானும் ஒரு சேனல் வச்சிருக்கேன், அந்த சேனல்ல வந்து நானும் வீடியோஸ் போட்டுக்கிட்டு தான் இருக்கேன், வீடியோஸ் போடுறது ஒன்றும் அவ்வளோ கஷ்டம்லாம் இல்லை, நீ ரொம்ப சீன் போடாத அப்படின்னாங்க. ஆக்சுவலா அவங்க மென்ஷன் பண்ண சேனல்ல நான் போய் பார்த்தேன், எனக்கு என்னமோ அவங்க பொய் சொல்றாங்க அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா அவ்வளோ பெரிய சேனல், வியூஸ் சுத்தமா போகல, வீடியோஸும் போடல. லாஸ்டா நான் பார்த்துட்டு இருக்க வரைக்கும் ஏதோ ஒரு சேனல் பேர் சொன்னாங்க, எனக்கு சரியா ஞாபகமும் இல்லை. நெக்ஸ்ட் வீடியோல வேணா நான் மென்ஷன் பண்றேன்.
அவங்க வந்து சொன்னது வந்து இதுதான், வீடியோஸ் போட முடியலன்றதை தான் அவங்க சொன்னாங்களே தவிர நான் கேரக்டர் வந்து நெகட்டிவா காட்டுறேன் அப்படின்றத அவங்க சீன் போடுறேன்னு சொல்லவே இல்லை. நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு கமெண்ட் பண்ணாதீங்க. நான் ஏதாச்சும் தப்பா சொல்லியிருந்தா சாரி. அப்புறமா வந்து ஏன் நெகட்டிவாவே காட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல கேட்டிருந்தாங்க ஒருத்தவங்க. நான் ஒன்றும் ஃபுல்லாவே நெகட்டிவாவே காட்டல, ஒரு சில கேரக்டர் வந்து நெகட்டிவா காட்டுறேன் அவ்வளவுதானே தவிர இப்போ தாட்சாயினி கேரக்டர் அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நெகட்டிவா காட்டுறேனே தவிர நம்மளோட ஸ்டோரியில மற்றபடி வந்து நெகட்டிவ் அப்பப்போ வரும் போகும். நம்ம லைஃப்ல என்ன மாதிரி நடக்குதோ அதை தான் நான் வந்து ஸ்டோரியில கொண்டு வரணும்னு நினைச்சனே தவிர மற்றபடி வேற எதுவுமே இல்லை நெகட்டிவா காட்டுறதுக்கு இதுல. இன்னொன்று வந்து ஏன் அப்படி காட்டுறீங்க அப்படின்னா, நம்ம ரியல் லைஃப்லயும் இந்த மாதிரி கேரக்டர் இருப்பாங்க. மாமியாரு நான் ஸ்பெசிஃபிக்கா சொல்லலை, ஏன்னா என்னுடைய லைஃப்ல மாமியார் இருக்காங்க. அவங்க வந்து ரொம்ப ரொம்ப நல்லவங்க, அந்த அளவுக்கு சொல்லலாம். ஒரு சத்தம் போட்டு கூட பேச மாட்டாங்க, நான் தான் சத்தம் போட்டு அவங்களை மிரட்டணும் அந்த மாதிரி இருப்பாங்க. ஸோ வந்து நான் மாமியார் கேரக்டரை மட்டும் தாட்சாயினி கேரக்டரா பார்க்கல. மாமியார் உருவத்துல தாட்சாயினி உருவத்துல மாமியார் இருக்காங்க, நாத்தனார் இருக்காங்க, அக்கா இருக்காங்க, தங்கச்சி இருக்காங்க. இன்னும் ஒரு படி மேல சொல்ல போனோம்னா என் ஃப்ரெண்டுக்கு அவங்க ஹஸ்பண்டோட தம்பி, அவர் பண்ற டார்ச்சர்லாம் அவன் என்கிட்ட சொல்றதை கேட்டா என்னடா பண்ற நீ அப்படின்ற மாதிரி இருக்கும். ஒரு சில இடத்துல எல்லாம் இந்த மாதிரி நடக்குது, அதெல்லாம் தப்புன்னு ரியலைஸ் பண்ணாமே அவங்க ரிப்பீட்டடா பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நம்ம இந்த மாதிரி வீடியோஸ் போடும்போது 4 பேர் கேள்வி கேட்பாங்க இல்லையா, கமெண்ட் செக்ஷன்லயா இருக்கட்டும், சில வந்து நம்ம வீடியோலயே பாட்டி கேரக்டர் வந்து தாட்சாயினி திட்டுவாங்க இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. இந்த வீடியோவை அவங்க ஒருத்தர் 2 பேர் பார்த்தா வச்சும் தோணும்ல அவங்களுக்கு, ஓ நம்ம இப்படிலாம் பேசினா அடுத்தவங்களுக்கு ஹர்ட் ஆகும், இப்படிலாம் பேசக்கூடாது, இப்படிலாம் நடந்துக்க கூடாதுன்னு சொல்லி அந்த ஒரு காரணத்துக்காண்டி மட்டும்தான் அந்த நெகட்டிவ் கேரக்டரை வச்சிருக்கேனே தவிர மற்றபடி எனக்கும் வந்து நெகட்டிவா அவளை காட்டணும்னு எந்த இன்டென்ஷனும் இல்லை. இதுதான் உண்மையான ரீசன். நம்ம ஈஸியா சொல்லிட்டு போயிடுறோம் மீடியாக்குள்ளேயா இருக்கட்டும், இல்ல சும்மா நம்ம பேசும்போது சின்னலாம் இந்த மாதிரிலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ப்ராமிஸா சொல்றேன், இன்னும் இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கு. கிராமத்துல எல்லாம் போய் கேட்டோம்னா இன்னும் ரொம்ப கொடுமை, வாயை திறந்து சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கும். அவங்க யார்கிட்டயும் சொல்லவும் முடியாது, அவங்க ஃபேமிலி கிட்ட சொன்னா ஒரே வார்த்தையில சொல்லிடுவாங்க, அது உன்னுடைய வீடு, இனிமே உன்னை கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு, நீ தான் பாத்துக்கிட்டு இருந்துக்கணும் அப்படின்னுருவாங்க. ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னா அதுவும் ஒரு பஞ்சாயத்து ஆகும், என் வீட்டை பத்தி நீ என்ன குறை சொல்லிக்கிட்டு இருக்க என்கிட்டே வந்து அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பொண்ணுங்க எல்லாம் வந்து ரொம்ப பாவம். ஒருத்தர் 2 பேர் இந்த வீடியோஸ் யாராச்சும் பாக்குறீங்க அப்படின்ற பட்சத்துல இந்த மாதிரி யாரான கேரக்டர் பாவமா இருக்காங்கன்னா அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணலன்னா கூட பரவாயில்ல, அவங்களுக்கு தொந்தரவு கொடுக்காதீங்க. இந்த ஒரு வேலையை செய்யும் போது போயிட்டு வந்து இந்த வேலையை ஏன் இப்படி செஞ்சிருக்க, இது ஒழுங்கா செய்யி அப்படின்னு சொல்லாதீங்க. தப்பா செஞ்சிருக்காங்க சொல்லி கொடுங்க, தப்பு இல்லை. ஆனா செஞ்ச வேலையை குறை சொல்லணும்னே போய் பண்ணாதீங்க, அது ரொம்ப ரொம்ப இருக்கிறதுல கேவலமான செயல். ஏன்னா வந்து ரீசெண்டா வந்து என் ஃப்ரெண்டு கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது அவள் லைஃப் ஸ்டோரியை சொல்லிக்கிட்டு இருந்தா, அதுல இருந்து தான் சொன்னேன். ஏன்னா உங்களுக்கு வந்து அது அரையகுறையமா தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். எனக்கு என்னைக்காச்சும் தோணுச்சு அப்படின்னா நான் இந்த வீடியோல ஷேர் பண்ணிக்கிறேன். மற்றபடி வேற எதுவும் இல்லை, வேற என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. சரினா தப்பா சொல்லியிருந்தா சாரி, தப்பா சொல்லலன்னு தான் நினைக்கிறேன். நம்ம ஸ்டோரி பிடிச்சிருக்கு அப்படின்ற பட்சத்தில் மறக்காம லைக் பண்ணிடுங்க. நம்ம ஸ்டோரியில ஏதாச்சும் மாற்றணும் அப்படின்னா சொல்லுங்க, முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்றேன். மாத்துறேன்னு சொல்லிட்டு மாத்தலையேன்னு என்கிட்ட கம்ப்ளைண்ட் வராதீங்க. ஸ்டோரியை அஃபெக்ட் பண்ணாத அளவுக்கு நான் மாற்ற முடிஞ்சா ட்ரை பண்றேன், அவ்வளோதான். சரிங்களா, அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஸ்டோரி எப்படி போகுதுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. பாய்.